அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கர்நாடக அணைகளில் நீர்த்திறப்பு அதிகரித்ததால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஆர்ப்பரித்து ஓடுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வினாடிக்கு 61,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் ஒகேனக்கலில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது. அந்த காட்சிகளையும் அந்த செய்தியையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வெற்றிவேல். முழு விவரங்கள். வணக்கம் மாசினி. அதாவது பார்த்தோம்னா கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலம் தொடர்ந்து கனமழை பெஞ்சிருக்கு. இதனால் கர்நாடகா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணராஜ் சாகர், கபினி மற்றும் நுகு உள்ளிட்ட அணைகள் நிரம்பி வழியுது. இந்த நிலையில் அந்த அணைகளின் பாதுகாப்பு கருதி சுமார் 75,000 கனஅடி தண்ணீர் கர்நாடக அரசுக்கு திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணீர் தமிழக எல்லையான பிலிகுண்டலுக்கும் வந்திருக்கு. இந்த நிலையில் நேற்று காலையில் பார்த்தோம்னா 50,000 கனஅடி தண்ணீராக இருந்தது. இந்த நிலையில் இன்று 61,000 கனஅடியாக உயர்ந்திருக்கு. இதனால் ஒகேனக்கலுக்கு அந்த தண்ணீரும் வெள்ளப்பெருக்கு வெள்ள காடா காட்சியளிக்குது. இதனால் மெயின் அருவி, சினி ஃபால்ஸ், ஐந்தருவி உள்ளிட்ட பகுதியில் மூழ்கி ஒரு கடல் போல் காட்சியளிக்குது. இதனால் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து நீர்வீழ்ச்சி குளிக்கவும், ஆற்றங்கரையில் குளிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு கொண்டு போறதுக்கும் தடை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பரிசல் இயக்கவும் மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து 5வது நாளையா தடை வச்சிருக்காங்க. இதனால் ஒகேனக்கல் கூடிய அந்த தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் மேடான பகுதிகளுக்கு செல்லணும். அது மட்டும் இல்லாம தங்கத்துக்கு இடம் இல்லாதவங்களுக்கு சமுதாய கூடம், திருமண மண்டபம் உள்ளிட்ட பகுதியில் அவங்க தங்க வைக்கிறதுக்கு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து முயற்சி மேற்கொண்டு வந்திருக்காங்க. இதனால் ஒகேனக்கல் வருகிற சுற்றுலா பயணிகளையும் வருகையும் குறைவா இருக்கு. அதனால தண்ணீர் தொடர்ந்து அதிகரிக்கூடுன்றதுனால மத்திய நீர்வள ஆணையம் தமிழக எல்லையான பிலிகுண்டில் தொடர்ந்து கண்காணிப்பிலும் ஈடுபட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மாவட்ட நிர்வாகம் சார்பாக அந்த காவேரி, ஒகேனக்கல் உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து ரோந்து பணிகள் இருக்காங்க. காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை ரோந்து பணிகள் ஈடுபட்டிருக்காங்க. ஆசினி, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.